லக்கி பாஸ்கர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். கண்டிப்பா. அதான் இப்போ படம் வந்து நமக்கு ஒட்டாத ஒரு கதைக்களமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஷேர் மார்க்கெட் வந்து எல்லாருக்குமே பரிச்சயமானதானா கிடையாது. ஆனால் அதை எல்லாருமே கனெக்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ புரியும்படியாக ஒரு படத்தை சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி ஒரு டைரக்டர் படத்தில் நடிக்கிறாரு. அதுவும் கையில் குழந்தையெல்லாம் வச்சுட்டு நடிக்கிறாங்கன்னா உள்ளபடியே பெரிய விஷயம்தான். ஏன்னா அது பெரிய தியாகம். இப்போல்லாம் வந்து ஒரு குழந்தைக்கு அப்பாவா அப்படின்னா பயப்படுவாங்க. ஒரு குழந்தைக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஹீரோக்களும் என்ன, நான் வந்து ஒரு குழந்தைக்கு அப்பாவான்லாம் நினைக்கிற ஒரு காலத்தில் ஒரு குழந்தைய கையில் வச்சுட்டு ஒரு போஸ்டர் வந்திருக்கு. அது உள்ளபடியாக அதுதானா வேற கண்டிப்பா தெரியல, பார்க்கலாம். பட் ஆனால் நல்ல டைரக்டர். கண்டிப்பா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மமிதா பைஜு வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாலும் இதுல ஜோதிகா அவர்கள் வந்து இதுல இருக்க போறதா சில டாக் ஆஃப் போயிட்டு இருக்கு. உண்மையாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று வந்து ஜோதிகா அந்த படத்தில் இருக்காங்கங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமானு எனக்கு தெரியல. அந்த படத்தில் ஒரு ரஜினி இருக்காரான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. ரஜினி கெஸ்ட் ரோல் பண்ணுறாராமேங்கன்னு ஒரு நியாயம் இருக்குது. ஜோதிகா இருக்காங்களாங்கிறது இல்ல, என்ன இவங்களோட பேர் வந்து ஒரு எவர் கிரீன் பேர். இருக்குமே. இப்போ அது எவர் கிரீனான்னு கேட்குறேன். மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.